ஹாய் காய்ஸ், இது விஜய் சட்டாஸ்டி பிளாக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மதியம் போல் துணியெல்லாம் துவைச்சி போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டி சமையல் வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா தட்டாம்பயிறு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்காடி தட்டாம்பயிரை ஊற போட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டு வச்சுருந்த தட்டாம்பயிரை நம்ம அடுப்பில் வேக வச்சு விட்டாச்சு. சாப்பாடு ஆக்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு சைடில் சாப்பாட்டுக்கு உல வச்சு விட்டாச்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி பால்வாடி லீவுங்கிறதுனால சீவல் கட்டுட்டு இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு கொடுத்தாச்சுங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளியையும் ஒரு பருப்பு குழம்புக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் நறுக்கிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், 2 பேர் பக்கத்தில் உட்காந்துக்குருவாங்க. இப்படி தான் 2 பேரும் எப்பயுமே அறுக்கும்போது பக்கத்தில் உட்காந்துக்குருவாங்க. எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லா இருக்கும். அது கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வேக விட்டுக்கிட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி அதனால் வதங்க அரிசி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி விளாக்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பருப்பு பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த பருத்துக்கு வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காவை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு சூடாகணும் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகை போட்டுக்கிடலாங்க. வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்தாச்சு. அதை கழுவி ஊற்றிக்கிடலாங்க. நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு செம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ வீட்டில் அரைச்ச மசாலாவும் புளிக்குழம்பு பொடியும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி ஊற்றிக்கலாங்க குழம்புல. இந்த குழம்புக்கு வீட்டில் அரைச்ச பொடி தாங்க டேஸ்ட்டே கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ வேக வச்ச பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். தண்ணியோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு வேணால் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தேங்காயை இந்த மாதிரி நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பு குழம்பு தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.